அட இதை வச்சா செஞ்சீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1½ டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1½ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ இதே கடாயில் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 5-6 பூண்டுப்பல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறதோட தனியாக எடுத்து ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நான் இதில் சுண்டைக்காய் சேர்க்குறேன். சுண்டைக்காவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வதங்கின உடனே இதையும் எடுத்து நம்ம அந்த பிளேட்லேயே சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு இதோட புளி சேர்த்துக்கணும். புளி அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்க்கலை, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா துவையல் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.